வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சிங்கீதம் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சிங்கீதம் படத்தை சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வித்தியாசமான மியூசிக்கல் ஃபேண்டசி ட்ராமா. அதாவது பாடக்கூடிய சாபம் இருக்கக்கூடிய ஒரு ஊரை மையமாக வச்சு இந்த கதை நகருது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குபேரபுரம் அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு கோல்டு மைன் இருக்கு. அந்த ஊருக்கு ஜெயில்ல இருந்து தன்னோட அப்பாவோட சொத்துக்களை மீட்கிறதுக்காக வராரு ஹீரோ. அந்த ஊருக்குள்ள ரேணு அப்படின்றவங்க தன்னோட அப்பாவோட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள நிறைய இடங்களை வந்து குடஞ்சி தங்கத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த தங்கம் கிடைச்சிச்சுன்னா வந்து அதை கார்ப்பரேட்டுக்கு விற்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இருக்காங்க. அந்த ஐடியாவுக்கு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றாரு. அதனால அந்த ஊருக்குள்ள ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை வந்து வெட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வினோதமான சாபம் ஒன்று வருது. அதாவது அவங்களால நார்மலாக பேச முடியாது. எது பேசினாலும் அது பாட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான சாபம். இந்த சாபம் எதனால் வந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி என்ன, இதை போக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. அந்த பாடும் சாபம் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி கான்செப்டாக பார்க்குறேன். அண்ட் இதன் வழியாக இவங்க கன்வே பண்ண அந்த சோஷியல் மெசேஜ், என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு நீட்டான மெசேஜஸ் சொல்லியிருப்பாங்க. அதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லாமல் ரொம்ப சட்டிலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுக்கள். அதே மாதிரி அந்த குபேரபுரம் அந்த ஊரை டிசைன் பண்ண விதம், அந்த மக்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், இது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் வரக்கூடிய அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சின்ன கேமியோ அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோவா, அதுலேயும் ஒரு நீட்டான விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஓவரால் ஒரு வயசான டைரக்டர் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாரு அப்படின்றதுக்கே கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். இந்த படத்தில் பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த பாட்டு பாடுறது அப்படின்ற அந்த விஷயம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சாபத்திலேருந்து வெளியே வரதுக்கு ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அப்படின்றதும் கொஞ்சம் ரிப்பீட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஃபேமிலியாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.1 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.